வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. மயிலாடுதுறையில் திருமணமான அல்லது கணவரை இழந்த பெண்கள் மற்றும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களின் மனைவிகளை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி மயக்கி ஆபாச புகைப்படம் எடுத்து மிரட்டி நகை பணம் பறித்து வந்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் கூறும் திடுக்கிடும் குற்றச்சாட்டுகள் என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த அப்துல் அஜீஸ் என்பவரின் மகன் 24 வயதான ஜாகிர் ஹுசைன். இவர் திருவள்ளந்தூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நெருக்கமாக பழகி வந்துள்ளார். அவரிடமிருந்து பல தவணைகளாக 14 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணத்தை பெற்றுள்ளார். பின்னர் அந்த பெண்ணுடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதோடு அதை தனது செல்போனில் வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி அந்த பெண்ணுடன் ஜாகிர் ஹுசைன் பலமுறை பாலியல் உறவு வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் கர்ப்பமடைந்தார். இதையடுத்து கர்ப்பத்தை கலைத்து விடுமாறு ஜாகிர் ஹுசைன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூற அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் ஜாகிர் ஹுசைனின் குடும்பத்தினர் மொத்தமாக சேர்ந்து கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணுக்கு கருக்கலைப்பு மாத்திரைகளை கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் கருச்சிதைவு ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் ஜாகிர் ஹுசைன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது புகார் அளிக்க மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜாகிர் ஹுசைன் இதேபோல் திருமணமான தனது உறவினர் பெண் ஒருவருடன் நெருக்கமாக பழகி 2 மாதங்கள் மட்டுமே வாழ்ந்துவிட்டு நகை பணம் மற்றும் வீட்டு பத்திரத்தை பறித்து கொண்டு நடுத்தெருவில் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணை அவரது உறவினர்கள் மீட்டு அவருக்கு வேறொருவரை திருமணம் செய்து வைத்துள்ளனர். தற்பொழுது கணவருடன் வெளியூரில் வசிக்கும் அந்த பெண் ஜாகிர் ஹுசைனால் தான் பாதிக்கப்பட்டது குறித்து விளக்கி பேசி வீடியோ பதிவை காவல் நிலையத்திற்கு அனுப்பியுள்ளார். அந்த பெண்ணின் சகோதரர் தனது சகோதரியின் வாக்குமூலத்துடன் புகார் அளிப்பதற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட 2 பெண்களுமே ஜாகிர் ஹுசைனால் தாங்கள் மட்டுமன்றி வேறு சில பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் அனைவரும் தங்கள் எதிர்காலத்தை எண்ணி புகார் அளிக்க அச்சப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடித்ததால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக காவல் நிலையத்திற்கு வந்திருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் 30ற்கும் மேற்பட்டோர் அனைத்து மகளிர் காவல் நிலைய வாசலிலேயே போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகமே ஆட்சியேரி நிர்வாகமே இதையடுத்து டிஎஸ்பி பாலாஜி அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். விசாரணைக்கு பின் ஜாகிர் ஹுசைன் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.